ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு யூஸ்ஃபுல்லான 3 வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். என்னென்னா, ஃபஸ்ட்டு வீடியோ, நம்ம வீட்டில் நிறைய ஸ்வீட் பாக்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த ஸ்வீட் பாக்ஸை நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் அதை வச்சு ஒரு ஆர்கனைசர் தான் செய்ய போகிறோம். அது என்ன வாங்க பார்க்கலாம். இது மாதிரி ஒரு 4-5 ரப்பர் பேண்டு நம்மளுக்கு தேவைப்படும். அதை எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஒரு 4-5 ரப்பர் பேண்ட் எடுத்து இது பார்ட்டிஷனாக நம்ம அந்த பாக்ஸ்க்குள்ளே நம்ம போட்டுடலாம். அதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் போடுற மாதிரி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பாட்டாக பிரித்து நம்ம ரப்பர் பேண்டு போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு 4-5 ரப்பர் பேண்ட் தான் தேவைப்படும். நம்மளுடைய ஸ்வீட் பாக்ஸ் அளவை பொறுத்து நம்மளுக்கு ரப்பர் பேண்டு கண்டிப்பாக தேவைப்படும். இந்த அளவுக்கு கேப்போடு நம்ம போட்டால் கரெக்டாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்கலாம் வாங்க என்ன பண்ணலான்ட்டு. நம்மக்கிட்ட நிறைய மேக்கப் திங்ஸ் இருக்கும். அது நம்ம கரெக்டாக நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்க முடியாது. நம்ம மேக்கப் பண்ணிவிட்டு திரும்ப அப்படியே கண்ட இடத்துல போட்டுட்டு போயிடுவோம். ஸோ அது கலையாமல் இருக்கிறதுக்கான டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. இந்த மாதிரி நம்ம பண்ணிவிட்டு பார்ட்டேஷனாக பண்ணிவிட்டு நம்மளுடைய பவுடர், நம்மளுடைய ஃபவுண்டேஷன் க்ரீமு, அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நம்ம மேக்கப் திங்ஸ் எல்லாமே கரெக்டாக கலையாமல் இருக்கிறதுக்கான ஒரு டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. இதை மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோன்னா பார்த்திங்கன்னா அந்த மேக்கப் திங்ஸ் அங்கேயும் இங்கேயும் அப்படியே கலையாமல் கரெக்டாக பர்ஃபெக்டாக அதே இடத்துல இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும்போது எந்த பொருளும் நமக்கு காணாமல் போகாது. கரெக்டாக அங்கேயே இருக்கும். பார்க்குறதுக்கும் ஆர்கனைஸாக அழகாக நீட்டாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும்போது ஒரு பொருளும் ஒன்றுக்கு ஒன்று டிஸ்டர்ப் ஆகாமல் கரெக்டாக அதோடய இடத்துல கரெக்டாக பொசிஷனில் கரெக்டாக இருக்கும். நம்ம எடுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி அதே இடத்துல வைக்கிறதுக்கும் நம்மளுக்கு சுலபமாக ஈஸியாகவும் இருக்கும் இந்த மெத்தடு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு நம்மளுக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செலவே இல்லாமல் இப்படி ஒரு ஆர்கனைசர் நம்ம ரெடி பண்ணியாச்சு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததான் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டில் இருக்கிற நம்ம ஷர்ட்ஸ்லாம் மாட்டி வைக்கிற ஹேங்கரை வச்சும் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாத நம்ம ஒரு பேங்கிள்ஸ் வச்சு தான் நம்ம இப்போ ஒரு ஆர்கனைசிங் ரெடி பண்ண போகிறோம். இந்த ஆர்கனைஸ் ஐடியா பார்த்திங்கன்னா நம்ம தாத்தா பாட்டி காலத்துலேருந்தே இருக்குது. நம்ம அதை அப்போ அவ்வளோவா ஃபாலோ பண்ணலை. அதோடைய ஒரு ஐடியா தான் நான் எடுத்திருக்கேன் சின்னதாக. அது என்ன பார்த்திங்கன்னா, நம்ம கிராமங்களில் இன்னும் கூட நம்ம படுக்கிற பாயை அந்த ஒரு கயிறு கட்டி அந்த பரணையில் தொங்க விட்டுருப்பாங்க. நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க. அதோடைய கான்செப்ட் தான் இந்த ஐடியா. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 8 பேங்கிள்ஸ் கிட்ட எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ பேங்கிள்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பூக்கட்டுற நூல் இருக்குங்க இல்லையா? அந்த பூக்கட்டுற நூல் எடுத்து ஒரு பேங்கிள்ஸ்க்கும் நான் அட்டாச் பண்ணி நான் முடிச்சு போட்டுக்கிறேன். அதை எப்படி நான் முடிச்சு போடுறேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி டிப் அண்ட் ஐடியாஸ்க்கெலாம் நீங்கள் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ்லாம் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் எப்போவுமே ஆதரவு கொடுத்துட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி 1 by 1 இந்த பக்கம் ஒரு 4 பேங்கிள்ஸ் நம்ம கட்டிக்கலாம். அதே மாதிரி அந்த 4 பேங்கிள்ஸ் தனியாக கட்டிக்கலாம். 4 பேங்கிள்ஸ் இந்த மாதிரி கட்டிக்கிறேன். கட்டிட்டு இந்த ஹேங்கரில் கடைசியாக ஃபஸ்ட்டு பேங்கிள்ஸோட இந்த ஹேங்கரையும் சேர்த்து கட்டிக்கலாம். கட்டிட்டு இதை மாதிரி பார்க்குறதுக்கு நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் கரெக்டாக மாட்டிட்டு நம்ம செவுத்தில் ஒரு ஆணி இருந்துச்சுன்னா அந்த ஆணியில் இந்த ஹேங்கரை மாட்டிக்க வேண்டியதான். இந்த மாதிரி தான் மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மக்கிட்ட நிறைய வீட்டில் கட்டைப்பைங்களாம் இருக்கும் இல்லையா? அது அங்கேயும் இங்கேயும் அப்படியே ஒரு மாதிரி கலைஞ்ச மாதிரி கரெக்டான இடத்துல வைக்க முடியாது. அதுக்கான ஐடியா தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. இந்த மாதிரி கட்டைப்பை நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம எல்லாத்தையும் ஒன்று போல் கரெக்டாக சுருட்டி அந்த கட்டைப்பையை சுருட்டி ஒவ்வொரு பேங்கிள்ஸ்குள்ளேயும் நம்ம கரெக்டாக சொருவி வச்சுட்டோம்னா கரெக்டாக அது ஃபிக்ஸ்டாக அங்கேயே இருக்கும். நமக்கு தேவைப்படும் போது மட்டும் நம்ம ஒரு எந்தெந்த கட்டைப்பை நமக்கு தேவைப்படுமோ அதை மாதிரி நம்ம எடுத்துக்க வேண்டியதான். எடுத்துகிட்டு திருப்பி நம்ம வேலையை முடிஞ்சோம்னா அதில் மாட்டிட வேண்டியதான். இந்த டிப்பில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வீட்டில் இருக்குள்ள துப்பட்டா மிக்ஸ் அண்ட் மேட்ச் துப்பட்டாஸ் நிறைய இருக்கும் இல்லையா? அது நம்ம கரெக்டாக இதில் வச்சு ஹேங் பண்ணி வச்சிட்டோம்னா கூட எடுக்கிறதுக்கு கொள்றதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.
அடுத்த வீடியோ நம்பர் 3 வீடியோ. அது என்னென்னா, நம்ம நிறைய ஆர்டர்ஸ்லாம் பண்ணுவோம் இல்லையா ஆப் பண்ணிவிட்டு அது நம்மளுக்கு இந்த மாதிரி பாக்ஸ்லாம் நிறைய கிடைக்கணும். அதை நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸ் கொஞ்சம் டேமேஜாக இருந்துச்சு, அதை நான் செல்லட்டை போட்டு கரெக்டாக ஒட்டி நீட் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி உங்கள்கிட்ட ஏதாவது பாக்ஸ் ஏதாச்சும் இதுவாக இருந்துச்சுன்னா அதை நல்லா நீட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ அதில் என்ன ட்ராயிங் பண்ணுறேன்னா, ஒரு செவ்வக வடிவத்தில் ஒரு ட்ராயிங் மாதிரி பண்ணிக்கிட்டேன். அதை பாருங்கள், அந்த மாதிரி ஒரு செவ்வக வடிவத்தில் பண்ணிவிட்டு அதை நான் அழகாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நம்ம நைஃப்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது மாதிரி எடுத்துட்டுக்கப்புறம் என்ன வாங்கன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் நிறைய கேரி கவர்ஸ் இருக்கும் இல்லையா, அது ரொம்ப கசகசன்ட்டு அங்கேயும் இங்கேயும் நிறைய இருந்துகிட்ருக்கும். அது இடத்துல நம்ம ஒரு இடத்துல போட்டு வைக்கவும் முடியாது. ஒரு கவரில் சேர்ந்தால் தான் நம்ம கரெக்டாக போட்டு வச்சாலும் அது நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒன்று எடுத்தால் 2 கவர் கீழே விழுற மாதிரி இருக்கும். அது மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கான ஒரு டிப்ஸ் தான் இது. இந்த மாதிரி கவரை நம்ம வந்து கரெக்டாக நான் ஒன்று போல் ஒன்று கரெக்டாக நீட் பண்ணி கையிலே கொஞ்சம் ப்ரெஸ் கொடுத்து நம்ம இது மாதிரி பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு வாங்க இந்த பாக்ஸ்குள்ளே நான் எப்படி போடுறேனோ அதே மாதிரி போடுங்க. நீட் பண்ண அந்த கவரை பாட்டம் மட்டும் நான் அடிபாக மட்டும் கீழே அந்த பாக்ஸோட உள்ளே அமுச்சிடுறேன். அடுத்தது ஜிக்ஸாக்காக பண்ணி வச்சுருக்கேன். பண்ணி வச்சுட்டு இந்த நம்ம கைப்பிடி மட்டும் எப்போவுமே மேலே கொஞ்சம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி அடுத்த கவரையும் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அந்த கைப்பிடி கீழே அந்த பாட்டத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி ஜிக்ஸாக்காக பண்ணிக்கணும். இந்த பக்கம் பாதி உள்ளே அமுச்சிட்டு திருப்பி அந்த பக்கம் உள்ளே அமுச்சிட்டு கைப்பிடி வந்து நம்மளுக்கு இந்த பக்கம் வரா மாதிரி பார்த்துக்கணும். அதே மாதிரி அடுத்த கவர்லேயும் நம்ம அந்த கைப்பிடியை உள்ள பாட்டத்தை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஜிக்ஸாக மடிச்சிக்க வேண்டியதுதான். இதை மாதிரி எவ்வளோ கவர்ஸ் வேணாலும் நம்ம இதில் எவ்வளோ கவர்ஸ் வேணால் நம்ம ஸ்டோர் பண்ணி இதில் கண்டிப்பாக வைக்கலாம். இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற எல்லா கவர்ஸையும் நம்ம இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா இது டிஷ்யூ பேப்பர் கான்செப்ட் தான் இது. நம்ம பாக்ஸ் எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாக்ஸ்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 50 கவர் கிட்ட கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். 50 இல்லை 100 கவர் கிட்ட கூட நம்ம அழகாக ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம கிச்சனில் நமக்கு கைக்கு வாட்டமாக இருக்கிற இடத்துல நம்ம வச்சிட்டோம்னா வச்சுக்கோங்க, அடிக்கடி இந்த கவர் எடுக்கிறதுக்கு நம்ம ஈஸியாக இருக்கும். அது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு கவரை நம்ம எடுத்த உடனே அடுத்த கவரோடைய அந்த எட்ஜ் வந்து நம்மளுக்கு மேலே வந்து நிற்கும். அதுக்கப்புறம் அந்த கவரை இழுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அடியில் இருக்கிற கவரை ஈஸியாக நம்ம டக்குன்னு எடுத்துடலாம். டிஷ்யூ பேப்பர் கான்செப்ட் மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. இந்த 3 வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.